ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். 5 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி தான் இன்னைக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஏன் உலகத்திலே லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய பிஜேபியை விட ஒரு பெரிய கட்சி தான் சிஜேபி. மதன் வெயிட் பண்ணதுன்னு சிஜேபியா? சீனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காக்ரோச். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காக்ரோச். காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது தான் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம்ல பிஜேபியை விட ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஆயிடுச்சு. உலகத்திலே பெரிய பார்ட்டி பிஜேபி தான். 5 நாள்ல பிஜேபியை தாண்டி ஒரு பார்ட்டி வந்து வளர்ந்துருச்சு. அண்ட் இது வளர்ந்த வேகத்திலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள இந்த பார்ட்டியோட ட்விட்டர் பேஜ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு ட்விட்டர்ல வந்து அந்த பேஜோட ஆக்சஸை வந்து இந்தியால வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. உடனே இன்னொரு பேஜ் வருது, காக்ரோச்சஸ் நெவர் டை, கரப்பாம்பூச்சி சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பேஜ் ஓபன் பண்றாங்க. அதுல அதுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேவா, இந்தியாவோட ஹையஸ்ட் ஜட்ஜ் இவர்தான். அவர் வந்து இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரின்னு சொன்ன ஒரு வார்த்தை இந்தியால இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டு இப்படி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா, ஒரு ஜோக்கா ஆரம்பிச்சது உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஜட்ஜ் எதுக்கு வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஜட்ஜ் வந்து எதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆனாரு, என்ன சொன்னாரு, கரப்பாம்பூச்சின்னு யங்ஸ்டர்ஸை திட்டுற அளவுக்கு அவர் எதுக்காக டென்ஷன் ஆனாரு, யங்ஸ்டர்ஸை தான் அவர் உண்மையிலே திட்டினாரா, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம ஸ்கூல்ல, ஆபீஸ்ல, காலேஜ்ல எல்லா இடத்துலயும் இத பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் அது என்ன மேட்டர்னு ஃபுல்லா நீங்க டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல பக்காவா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டா சேரும். இல்லனா அல்கோரிதம் கூட்டத்துக்குள்ள மிஸ் பண்ணிடும். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15th மே 2026 கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஹியரிங் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, அந்த கேஸே எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, ப்ரமோஷன், அப்புறம் வந்து சர்டிபிகேட் ஃபேக் ஆரியெல்லாம் செக் பண்றது அதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். ஓகேவா, அப்படி ஒரு கேஸை வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. யார் கேட்டுட்டு இருக்காரு? இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் இந்தியாவிலே இருக்கிற டாப் கோர்ட். அந்த டாப் கோர்ட்ல இருக்கிற டாப் ஜட்ஜ், இந்தியாவோட ஹையஸ்ட் ஜட்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்த். ஓகேவா, சோ அவர் வந்து ஹியரிங்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு செகண்ட் உணர்ச்சி வசப்பட்டுறாரு. அவர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆயிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யூத் வந்து காக்ரோச் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த பொழைப்பும் கிடையாது, வேலை வெட்டி இல்லாம இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா மீடியா, அவங்களே மீடியா ஆயிடுறாங்க. சில பேர் அவங்களே சோஷியல் மீடியால எதையாவது ஆரம்பிச்சு வச்சிடுறாங்க. இன்னும் சில பேர் ஆக்டிவிஸ்ட், நான் போராடுறேன் அதுன்னு சொல்லிட்டு ஆர்டி எதையாவது போட்டு, ஆல்ரெடி கோர்ட்ல 1001 பிரச்சனை இருக்குது. ஏகப்பட்ட பாராசைட்ஸ் இங்க இருக்காங்க. பாராசைட்ஸ்லாம் என்ன, பல வருஷமா உள்ளுக்குள்ளே உடம்புல இருந்துகிட்டு நம்மள உறிஞ்சி எடுக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள். கரெக்ட்டா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த கோர்ட்ல எல்லாம் ஆல்ரெடி நிறைய பாராசைட்ஸ் இருக்காங்க. இந்த பாராசைட்ஸோட சேர்ந்து இந்த காக்ரோச்சஸும், இந்த வேலை வெட்டி இல்லாத யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியால எதையாவது இதை கேளுங்க அதை கேளுங்க அப்படி இப்படி நசனசன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி திட்டி விட்டுறாரு. இவர் பேசின இந்த ஒரு கிளிப் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு பையன், ஓகேவா, அபிஜித் திப்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன், 30 வயசு ஆகுது. இந்த பையன் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பையன் தான். வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க, பிஆர் வந்து படிச்சிருக்காங்க, பிராக்டிஸும் பண்ணிருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களோட கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியில வந்து சோஷியல் மீடியா விங்ல வேற வந்து வேலை பார்த்திருக்காங்க. சோ அரசியலும் தெரியும், இன்டர்நெட்டும் தெரியும், ட்ரெண்ட் தெரியும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த அபிஜித் அப்படிங்கிற ஒரு பையன். சோ இந்த பையன் இங்க கிளிப்பா பார்க்கறான். பார்த்த உடனே அவன் என்ன போஸ்ட் பண்றான். அப்ப எல்லாருமே முதல்ல ட்விட்டர்ல வந்து கரப்பாம்பூச்சின்னு யங்ஸ்டர்ஸ், இந்தியன் யங்ஸ்டர்ஸை பார்த்து ஜட்ஜ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ இந்த பையன் வந்து ஒரு ட்வீட் போடுறான். வாட் இஃப் ஆல் காக்ரோச்சஸ் கம் டுகெதர்? ஓகே, இந்தியால இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் கரப்பாம்பூச்சி இப்ப வேலை வெட்டி இல்லாத பசங்க, எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியால சிஸ்டம் ஒழுங்கா ரன் பண்ண விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சரி. பட் வாட் இஃப் ஆல் தீஸ் காக்ரோச்சஸ் காட் டுகெதர்? இந்த எல்லா கரப்பாம்பூச்சிகளும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு போட்ட ஒரு ட்வீட்ல ஆரம்பிச்சதுதான் சீக்கிரமா நிறைய பேர் வந்து பிஜேபியை கலாய்க்கிற மாதிரி, பாரதிய ஜனதா பார்ட்டி. கரெக்ட்டா? இப்ப பிஜேபியை கலாய்க்கிற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சிகளுக்குன்னு ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏஐல தான் எல்லாம் எடிட் பண்றாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு அந்த லோகோ எல்லாம் பார்த்தாலே தெரியுது. உடனே சாட் ஜிபிடில 4 ப்ராம்ப்ட போட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு பயங்கரமா வந்து ஜட்ஜை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. காக்ரோச்சஸ்லாம் ஒன்னு சேர்றோம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜட்ஜ் கிட்ட மறுபடியும் போகுது. ஜட்ஜ் கிட்ட மீடியா கேக்குறாங்க. ஜட்ஜ் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் சொல்லல, நிறைய பேர் ஃபேக் சர்டிபிகேட்லாம் யூஸ் பண்றாங்க, தேவையில்லாம குடைச்சல் கொடுக்கணும்னே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டில. நான் அந்த யங்ஸ்டர்ஸை தான் கரப்பாம்பூச்சின்னு சொன்னேனே தவிர எல்லா யங்ஸ்டர்ஸையும் சொல்லல, இது வந்து தப்பா புரியப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் ஆல்ரெடி தி ஃபன் ஹஸ் பிகன். ஆல்ரெடி வந்து மஜா ஆகையா அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஃபன்னா வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சதுனால ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மஜா தான். எல்லாருமே வந்து ரைட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பேசி கொஞ்ச நேரத்தில் என்ன
என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th மே வந்து 15th மே நடக்குது. 16th மே 5 நாளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு விட்டுறாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது கூடவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 18th மே அன்னைக்கு ஓகேவா 2 நாள் கழிச்சு 40,000 பேர் வந்து கூகுள் ஃபார்ம்ல நானும் இந்த கட்சியில சேரணும்னு சொல்றாங்க. நேத்திக்கு பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் கிட்ட வந்துடுறாங்க. 3 நாள்ல, அதாவது ஆக்சுவலா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் இந்த பார்ட்டில ஜாயின் பண்ணணும்னு சொல்றவங்க அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. அண்ட் 3 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அக்கவுண்ட் ஆரம்பிச்சு 3 நாள்ல வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 8.8 மில்லியனை வந்து 3 நாள்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஓவர்டேக் பண்ணி இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது 11-12 அப்படின்னு போயிட்டு இருக்குது. பயங்கரமா பைபாஸ் பண்ணி போயிட்டு இருக்க ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின், அப்படியே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பேசிட்டு இருக்காங்க, இதுல உண்மையிலே என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டே வச்சிருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கு சிம்பலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பிளாக் வந்து ஒரு வட்டமா இருக்குது, அதுக்கு நடுவுல வந்து ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது. இதுதான் வந்து கட்சியோட சிம்பலே. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓபனிங் பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா வாய்ஸ் ஆஃப் த லேசி அன்எம்ப்ளாய்டு, அதாவது சோம்பேறிகளின் அண்ட் வேலை இல்லாதவங்களோட குரல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் இதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கஷன்லாம் பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி இல்லை. சட்டையரா இது ஆரம்பிச்சாலும் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பற்றி பேசுறாங்க. பேப்பர் லீக் ஆகுறத பற்றி பேசுறாங்க, வேலை இல்லாமல் ஏன் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கும்னு பேசுறாங்க, கரப்ஷனை பற்றி பேசுறாங்க, ஸ்கேமை பற்றி பேசுறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய மோஸ்டா வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்ல இருக்கிற நிறைய பெரிய பொலிட்டிஷியன்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வாலண்டியர் அரசியல்வாதிகளுமே வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க இந்த ஒரு பேண்ட் வேகன்ல ஏறுறாங்க. இது வந்து ஒரு பிஜேபியை கலாய்க்கிற ஒரு டோன்ல இருக்கிறதுனால அவங்களும் இதுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பப்ளிக்காவே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இவங்க வெப்சைட்லாம் லான்ச் பண்ணி அதுல வந்து மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அது கீழே எழுதி இருக்கிறத சொல்றேன். ரீட் இட் ஒன்ஸ், ஒரு முறை வாசிங்க. ரீட் இட் ட்வைஸ், 2 முறை வாசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் யாருக்கு இது வேணுமோ அவங்களுக்கு இது அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 கோல் தான். ஓகேவா, 5 மெயின் டார்கெட் தான். இது 5 தான் எங்க கட்சியோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுனா இந்தியா லெவல்ல, ஓகேவா, பிஜேபிக்கு பதிலா சிஜேபி ஆட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியால ஜெயிச்சிருச்சுனா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ராஜ்யசபா சீட் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டோம், அந்த ஜட்ஜை டைரக்டா கலாய்க்கிற மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கயாவது இந்தியால ஒரு நியாயமான ஓட்டு டெலீட் பண்ணப்பட்டுச்சுனா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீகார்ல வந்து ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து பயங்கரமா ஒரு கேம்பெயின்லாம் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கா நிறைய பேரோட ஓட்டு வந்து டெலீட் பண்ணப்படுது, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணக்கூடிய மக்களோட ஓட்டெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறாங்கன்னு ஒரு பெரிய அக்யூசேஷன் அரசாங்கத்து மேல வச்சாங்க. ஓகேவா, எலெக்ஷன் கமிஷன் மேல வச்சாங்க. இப்போ அதை மறுபடியும் இவங்க ரீடெயில் பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்களோட நியாயமான ஓட்டு இந்தியால டெலீட் பண்ணப்பட்டுச்சுனா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க, 5 ப்ராமிஸ் இருக்குல்ல, மூணாவது ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன், 30% கிடையாது. ஓகேவா, அதுக்குன்னு வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் அதெல்லாம் கிடையாது. 50% ரிசர்வேஷன் விமனுக்கு வந்து இமிடியேட்டா கொடுக்கப்படணும். ரெண்டாவது கேபினெட் பொசிஷன் மினிஸ்டர்ஸாவுமே 50% விமனுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து டீலிமிட்டேஷன் அது இதுன்னு கதெல்லாம் சொல்லக்கூடாது. கொடுக்கணும்னா இன்னைக்கே கொடுக்கலாம், எதுக்கு டீலிமிட்டேஷன்லாம் பண்ணிட்டு இன்னைக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்ட் வச்சிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் இன்னும் பெருசா கலாய்க்கிற மாதிரி அம்பானி அதானியோட எல்லா மீடியா ஹவுஸ் லைசன்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இந்தியன் மீடியா, கலர்ஸா இருக்கட்டும், ஸ்டாரா இருக்கட்டும், ஹாட் ஸ்டார், அஜியோ வாங்கிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி என்டிடிவி இந்த மாதிரி பெரிய மேகசின்ஸ், பெரிய நியூஸ் சேனல்ஸ், பெரிய என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் எல்லாமே வந்து அம்பானியோட கண்ட்ரோல்ல இருக்குது, இல்ல அதானியோட கண்ட்ரோல்ல இருக்குது. சோ அதை கலாய்க்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்தியால எது அம்பானி அண்ட் அதானி ஓன் பண்ணக்கூடிய ஹவுசஸ் இருக்கோ, மீடியா ஹவுசஸ் இருக்கோ, அதோட லைசன்ஸ் எல்லாம் புடுங்கப்படணும். அப்போதான் இந்தியால சுதந்திரமான மீடியா மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது பாயிண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் 5வது பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த எம்எல்ஏவாவது ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்சிக்கு ஓடி போய் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்லயே இருக்க கூடாது, அவங்கள வந்து 20 வருஷத்துக்கு மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க விடாத அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறணும். மீன்ஸ் பார்ட்டி டிஃபெக்ஷன் இருக்க கூடாது. நிறைய பேர் ஒரு கட்சியில இவங்களுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிப்பாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூடயே போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் முக்கியம், மினிஸ்ட்ரி முக்கியம், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன சொல்லி ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு உண்மையிலேயே எதுக்காக வந்து இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. யார் கூடனாலும் போய் சேர்றது, நம்மளுக்கு எம்எல்ஏ பதவி வந்துச்சா, மினிஸ்ட்ரி பதவி வந்துச்சா, காசு அடிச்சோமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்தியால
இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் அந்த மாதிரி யாராவது ஜம்ப் பண்ணாங்கன்னா 20 வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாது, மினிஸ்ட்ரிக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கும் காசுக்கும் தானே ஆசைப்பட்ட, நீ உட்காரவே மாட்டே சீட்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்றாங்க. ஸோ இதுதான் 5 மேஜர் மேனிஃபெஸ்டோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து சட்டையர் தான், ஓகேவா? இது எல்லாமே வந்து they don't mean it, but it's a joke. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு எலிஜிபிள் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மதன், எனக்கு 5 பாயிண்ட் பிடிச்சிருக்குது, ஓகேவா? ரொம்ப நியாயமா இருக்காங்களே, இந்த கட்சியில போய் சேரலாம், ஜோக்கு கூட நான் போய் சேர்றேன் அப்படின்னு யோசிச்சீங்களா, ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும்னு வச்சீங்கன்னா அதுக்கு 4 கண்டிஷன் இருக்குது. மொதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு பை ஃபோர்ஸ் பை சாய்ஸ் அண்ட் பை பிரின்சிபல் வி டோன்ட் ஆஸ்க். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அது நம்ம டிக் பண்ணோம். 2வது கண்டிஷன் லேசி, சோம்பேறியா இருக்கணும். 3வது ஆன்லைன்லயே சுத்திட்டு இருக்கணும். 4வது பயங்கரமா எல்லாரையும் திட்ட தெரிஞ்சிருக்கணும். இந்த 4ம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கட்சியில வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு கீழே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு போட்டுட்டு கூகுள் ஃபார்ம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஓகேவா? அதுக்கு கூகுள் ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா ஐ அம் நாட் எ ரோபோட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்கன்னு தெரியல. பட் இது எல்லாமே நடந்த உடனே தான் இந்தியா வந்து பயங்கரமா இதை பத்தி பேச ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் ட்விட்டர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. எக்ஸாக்டா என்ன நம்மளுக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் சிஜேபியோட ஃபவுண்டர் அபிஜித், அந்த பையன் வந்து என்ன சொல்றானா, பயங்கரமா இது ஒரு மூவ்மெண்டா மாறிட்டு இருக்குது, எங்களை முடக்க ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட். பாருங்க, ட்விட்டர்ல வந்து அந்த அக்கௌண்ட்டை டேக் டவுன் பண்றாங்க இந்தியாவில், இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட்டை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹேக் பண்ண பாக்குறாங்க. இங்க பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து போடுறாங்க, பயங்கரமா என்னோட பேஜை வந்து ஹேக் பண்ண பாக்குறாங்க. இவ்ளோ பேர், ஏன்னா எவ்வளவு பேர் உள்ள வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சிஜேபியில், நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ கூட சொல்றேன், ஏன்னா நம்பர்ஸ் பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ 16.7 மில்லியன் பீப்புள் வந்து சிஜேபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன் கான்ட்ராஸ்ட் பிஜேபி எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு பாப்போமா? 16.7 சாதாரணம் இல்லைங்க, தட்ஸ் a very big number. 1.6 crore, 1.5 கோடி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்ட்டியை வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபிக்கு பார்த்தோம்னா பிஜேபியை 8.9 பார்த்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. மீன்ஸ் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸும் பிஜேபியோட சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸும் ஒன்று. சிஜேபி எங்க போயிடுச்சு? 16.7, டபுள் ஆஃப் தட், ஓகேவா? எல்லாம் எவ்வளோ நாள்ல? வெறுமனா 5 நாள்ல, ஓகேவா? இப்போ இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு இதை பேசி பயங்கரமா பெருசாயிட்டு இருக்குது. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பயங்கரமா வளர்றத பார்த்து பயப்படுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து எங்களை டேக் டவுன் பண்ண நினைக்கிறாங்க, அதுக்காக தான் ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க, ஏதாவது கேஸ் கொடுத்து அக்கௌண்ட்டை கீழே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் நாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் மூவ்மெண்ட், இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருக்கும் எல்லார பத்தியும் கலாய்க்கிறதுக்கோ பேசுறதுக்கோ உரிமை இருக்குது. நாங்க ஒரு ஜோக்கா கூட ஒரு மூவ்மெண்ட்டை டிஜிட்டலா ஆன்லைனா ரொம்ப சைலண்டா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ணல, கலவரம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆன்லைன்ல எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிறதுக்கே இவ்வளவு பயப்படுறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து பயப்படுது அப்படின்லாம் சொல்லிட்டு இதோட ஃபவுண்டர்ஸ் அபிஜித் அவங்க எல்லாம் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 60 போஸ்ட் தாங்க, ஜஸ்ட் 60 போஸ்ட், பட் 16.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ், தட் இஸ் 1.6 crore. நான் அந்த ரெஃப்ரெஷ் பண்றதுக்குள்ள பாருங்க, அதுக்குள்ள மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் உள்ளுக்குள்ள போய் இந்த சிஸ்டம்க்கு எதிராக நிக்கிறாங்க. சிஸ்டம்க்கு எதிராக நிக்கிறாங்கிறது தான் அந்த ஃபவுண்டர் சொல்றது, அதுதான். இந்த சிஸ்டம்க்கு எதிராக தான் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்று சேர்றாங்க. இது ஜோக்கா ஆரம்பிச்சாலும் இவங்க எல்லாருமே இங்க அதிருப்தியில இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு பிளாகோ ஒரு பேனரோ எதுவுமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் கடைசியில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஒன்னு சேர்றதுக்கான ஒரே இடம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சோ அதே நேரத்தில் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இல்ல பிஜேபி கவர்மெண்ட் தான் சரி அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஜேபிங்கிறது ஜோக் கிடையாது, இவங்க வேணும்னே பிஜேபி மேல வந்து கரியலி பூச பாக்குறாங்க. இது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் வந்து காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகளோட ஆட்கள் தான் இது பின்னாடி ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்து வேணும்னே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து மடை மாத்துறதுக்கு, திசை திருப்புறதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. பிஜேபி வந்து நியாயமான கட்சி, நியாயமான கவர்மெண்ட், இவங்க வேணும்னே வந்து கரியலி பூச பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஜோக்க கூட கவர்மெண்ட்னால எடுத்துக்க முடியல, கலாய்க்கிறதுக்கு ஒன்னா எடுத்துக்கிட்டா கூட நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியாம இப்படி பேஜையே டவுன் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ட்ரெண்ட் and everyone is enjoying the trend in Instagram for sure. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் போய் எந்த கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணாலும் அப்படிதான் இருக்குது. கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் அல்ட்ரு கமெண்ட்ஸும் வருது, இல்ல இது வேணும்னே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்க பண்றதுன்னு சொல்லிட்டு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துலயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பார்க்க முடியுது. பட் இது ரெண்டும் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சிஜேபியை பத்தி பேசு, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பத்தி பேசுன்னு கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான நீட்டான எக்ஸ்பிளனேஷன், வெல் டீடைல்டாவும் அட் த சேம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க 10 நிமிஷத்துல பக்காவா தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பயசும் இல்லாம. நிறைய பேர் பொலிட்டிக்கல் சேனல் ரன் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேணும்னே கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியும், ஒரு இடத்துல வந்து ஆனா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பயஸ் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா எல்லா சைட்ல இருந்தும் என்ன தெரிஞ்சுக்கணும் அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், பக்காவா டீடைல்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா சேரும். சிஜேபிக்கு 16 மில்லியன் வந்துருச்சு, இன்னும் எம்ஜிக்கு வந்து 8லயே நிக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளும் வந்து நம்பர்ஸ் ஏத்திட்டு போறோம். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.